வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்முடைய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தமிழ் எக்ஸாம் எழுதுவீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் மெயின்ஸை கூட இங்கிலீஷில் அண்டு தமிழில் மாற்றி மாற்றி எழுதுவீங்க. எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதலாம், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் தாராளமாக வந்து எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதனால் வந்து போத் மீடியம்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறோம்னா இனி வரக்கூடிய பிபிடி எல்லாமே தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் தேவையான அளவுக்கு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி கொடுத்துருக்கு, பேசிக்ஸான சில விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்னென்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த உலகத்திலையும் எப்படி வந்து நமக்கு மான்சூன் கிரியேட் ஆகுது, ஒட்டுமொத்த உலகத்திலையும் வெதர் கிளைமேட் அப்படிங்கிறத வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது படிக்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து எப்படிலாம் வந்து ரெயின்ஃபால் கிரியேட் ஆகுது, எப்படிலாம் வந்து வெதர் அண்டு கிளைமேட் அதாவது வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இங்கே டேம்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வானிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வானிலை தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வெதர்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்னு சொல்லுவோம். அப்போ என்ன சார் விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரெகுலராக அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். காலையில் தட் மீன்ஸ் இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் பனி அடிக்குது. தட் மீன்ஸ் ஸ்னோஃபாலாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? 12 o'clock பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நண்பகல் அப்படிங்கும்போது உச்சி வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெப்பமடிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஃபுல்லாக கூலிங் ஆயிரும். அப்படின்னா அது ஒரே இடத்துல இருந்து பார்க்குறீங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளேஸ்ல இருந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறீங்க. அப்படின்னா நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் ஒன்று தான், ஒரே நாளில் தான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறீங்க. பட் என்ன ஆகுது, வானம் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா விஷயம், ஸோ வெதர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேல, வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வானிலைன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வெதர்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேல நடக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சேஞ்சஸ். என்னாச்சு, வானிலை மாறிட்டே இருக்கு, வானம் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அது இப்போதான் வானிலைன்னு சொல்றோம். அப்போ காலநிலை கிளைமேட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, காலநிலை அப்படிங்கிறது தட் மீன்ஸ் கிளைமேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் த இயர்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட 30லிருந்து 35 வருஷம் வரைக்கும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து காலநிலைன்னு சொல்லுவாங்க. பேர்ல இருக்கு இல்லையா, காலங்களின் நிலை அப்படின்னா கொஞ்சம் வருஷம் இருக்கணும். தட் மீன்ஸ் 30லிருந்து 35 வருஷம் இருக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து காலநிலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளைமேட்னு சொல்றாங்க. அப்போ இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ வெதர் கிளைமேட்லாம் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே மாறுது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி சொல்லுவாங்க இல்லையா, 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவ்வளவு ஹீட்டு கிடையாது, அந்த காலத்துல எல்லாமே பச்சை பசேல்னு இருந்துச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவ்வளவு தாவரம் முளைச்சிருந்துச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து நல்ல மழை வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா விஷயம், காலநிலை அப்படிங்கிறத கிளைமேட்டுங்கிறத கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த காலம் என்ன பண்றாங்க, அவங்க நியர்லி 35 இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தட் மீன்ஸ் 30லிருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்து கிளைமேட்னு சொன்னோம். அதனால நமக்கு என்னாச்சு, பாட்டி சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, டெம்பரேச்சர் மாறி இருக்கு, ரெயின்ஃபால் மாறி இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்து இருக்கக்கூடிய பிளான்டேஷன் தாவரங்கள் முதற்கொண்டு மாறி இருக்கு. ஓகேவா? அப்படின்னா வந்து காலநிலை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு. ஓகேவா? அப்புறம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து காலநிலை அப்படிங்கிறது என்னன்னா நியர்லி 30லிருந்து 35 வருஷம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் டிஃபரன்ஸ் தான் காலநிலைன்னு சொல்றோம். அது நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் வெஜிடேஷன், தாவரங்கள், ஃப்ளோரா, ஃபானா என்னாச்சுன்னா இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பிஹேவியர் முதற்கொண்டு மாறுது. ஓகேங்களா? ஏன்னா டெம்பரேச்சர் பற்றி என்ன பண்ணுறோம், உடம்பு அடாப்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்படின்னா வந்து இந்த கிளைமேட் அண்டு வெதர் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்போனால் எக்ஸ்க்ளூசிவாக கிளைமேட் காலநிலைங்கிற விஷயம் என்னன்னா வந்து நம்மளுடைய சாயில் டைப் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? மழைப்பொழிவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோரா ஃபானா தட் மீன்ஸ் தாவரங்கள், விலங்குகள், உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓகேவா? அதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வெதரை பற்றி தெளிவாகவே படிக்க போகிறோம். அப்போ இந்த வெதர் அப்படின்ற கிளைமேட் இதெல்லாம் எப்படி சார் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நம்ம அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பூமிக்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவான ஒரு காற்று மண்டலம் இருக்கு. ஓகேவா? ஏர் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லேயர் இருக்கு. ஓகேங்களா? அது பேர் என்ன சொல்றாங்கன்னா அட்மாஸ்பியர்னு சொல்றோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி இதில் படிச்சிருப்போம், சன்னை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே குறிப்பிட்ட அட்மாஸ்பியர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்குன்னு படித்தோம். ஓகேவா? சன்னோட அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்ங்கிற லேயர் இருக்குன்னு படித்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழன் கோள் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த வீனஸ் நம்ம ஜூபிட்டர் இருந்துச்சு இல்லையா, ஜூபிட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குன்னு படித்தோம்.
ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்லையும் எர்த்தோட அந்த வளிமண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேசஸ் இருக்கு. ஓகேவா? இதுல என்னென்ன கேசஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 78% என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? 78% பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து 21% பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு நம்ம அட்மாஸ்பியர்ல. தட் மீன்ஸ் பூமிக்கு இருக்க அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா 78% நைட்ரஜன், 21% வந்து ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் மைனூட் குவான்டிட்டி தான். யோசிச்சு பாருங்க, 78 + 21 99 வந்துருச்சு. மீதி எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 0.97%. ஓகேவா? 0.97% பார்த்தீங்கன்னா ஆர்கான் இருக்கு. ஏஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கான் வந்து 0.97% இருக்கு. அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குன்னா 0.003. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா வந்து 0.003% வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஓகேவா? அதை விட ரொம்ப கம்மியான இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கேஸஸ் எல்லாம் எவ்வளோனா 0.004% தான் வந்து மற்ற கேஸஸ் எல்லாம் இருக்கும். 0.04% தான் மற்ற கேஸஸ் எல்லாமே இருக்கு. அப்போ தெரிஞ்சுங்க, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கிற கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன். தட் மீன்ஸ் 78% நைட்ரஜன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஆக்சிஜன் இருக்கு 21%. ஓகேவா? அதுக்கடுத்து ரொம்ப மைனர் குவான்டிட்டியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.97% வந்து ஆர்கான். அதே போல் 0.03% பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு. மற்ற கேஸ் எல்லாமே 0.04% தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் சயனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சயனோபாக்டீரியா. ஓகேவா? CYANO சயனோபாக்டீரியா. ஓகேவா? அப்போ என்னன்னா சயனோபாக்டீரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ், சயனோபாக்டீரியங்கள். ஓகேவா? அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நம்ம கேசஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிருக்க முக்கியமான காரணமே சயனோபாக்டீரியா. ஓகேங்களா? இந்த அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லேயருமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா வந்து மொத்தம் 5 லேயரா பிரிஞ்சிருக்கும். பூமின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பூமி, நம்மளோட வீடு. ஓகேவா? இந்த வீட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லேயரா மொத்தம் 5 லேயர்ல நமக்கு வந்து அட்மாஸ்பியர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? எப்படி சார் 5 லேயர்? தட் மீன்ஸ் என்ன வந்து ஒரு லேயர்ல வந்து சில கேசஸ் இருக்கும், அடுத்த லேயர்ல சில கேசஸ் இருக்கும், அடுத்த லேயர்ல சில கேசஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டி ஆஃப் லேயர்ல வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ல வந்து நமக்கு கேசஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இது எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன்ல இருந்து ஓகே வெடிச்சு செதறின ஒரு பார்ட் தான் பூமின்னு படிச்சோம் முதல்ல. ஓகே, சூரியன்ல இருந்து என்னாச்சுன்னா வந்து ஸோ வெடிச்சு செதறின ஒரு பார்ட் தான் வந்து எல்லா பிளானட்டுமே. அப்படி என்னாச்சுன்னா ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பூமி வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பல வருஷங்களா பார்த்தீங்கன்னா வந்து பூமி வந்து அப்படியே மழை பொழிவு ஏற்பட்டு குளிர்ந்துச்சு. ஓகே, இப்போ இருக்கிற மாதிரி சால்ட்டா மாறிச்சு. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா சில கேசஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நம்ம சன்னோட அட்மாஸ்பியர்லயும் நிறைய கேசஸ் இருந்துச்சு. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் இருந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம கேஸ்ல என்ன இருந்துச்சுன்னா நம்ம அட்மாஸ்பியர்லயும் என்னாச்சுன்னா ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிற சில கேசஸ் இருந்துச்சு. பட் என்ன விஷயம்னா நம்ம எர்த்துக்குன்னு சொல்லி சில புவியீர்ப்பு விசை இருக்கு. ஓகேங்களா? பட் என்ன விஷயம், இந்த கேசஸ் எல்லாமே டென்சிட்டியை பொறுத்து வெவ்வேறு ஹைட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு வெயிட் இருக்கு, எடை இருக்கு. ஓகேவா? ஹைட்ரஜன்னா அதுக்கு ஒரு தனி எடை, ஹீலியம்னா தனி எடை. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு கேஸோடைய டென்சிட்டியை பொறுத்து எடையை பொறுத்து என்ன இருக்குன்னா வந்து நம்ம லேயர்ல இருந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுல முக்கியம் என்ன பண்றோம் நம்ம? ஸோ நம்ம குறிப்பா பார்க்கும்போது சைனோ பாக்டீரியா பிரசன்ட் ஆனதால் நமக்கு என்னாச்சுன்னா வந்து நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? இது பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல கிளைமேட் சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த கிளைமேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் வேர்டு. ஓகேவா? இந்த கிளைமேட் இருக்கு இல்லையா? இந்த கிளைமேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் வேர்டு. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிளைமோன்னு சொல்லுவாங்க. கிளைமேட்டுங்கிறது வந்து கிரீக் வேர்டு. ஸோ என்ன விஷயம்னா கிளைமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கிளைமோக்கு என்ன சார் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளினேஷன், சாய்வு கோணம். ஓகேவா? ஸோ கிளைமேட்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிளைமேட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு கிரீக் வேர்டு. ஓகேவா? இது எப்படி பார்த்தீங்கன்னா கிளைமோ அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த கிளைமோக்கு என்ன சார் மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சாய்வு கோணங்கிறாங்க. ஓகேவா? ஏன்னு வச்சுங்கன்னா இப்போ சூரியன் இருக்கு இல்லையா? இது சூரியன் வச்சுங்க, நம்ம பூமி இப்படி இருக்கு. பூமியோட எல்லா பக்கமும் நமக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன? சூரியன் வரக்கூடிய அந்த சன்லைட் இருக்கு இல்லையா? அது விழுகக்கூடிய ஆங்கிளை பொறுத்து மாறும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சன்ல வரக்கூடிய அந்த சன்லைட் இருக்கு இல்லையா? பூமியோட சென்டர்ல, அது பேரு பூமத்திய ரேகை, இங்கிலீஷ்ல வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டா விழுகும். அப்ப என்ன ஸ்ட்ரைட்டா வந்து விழுகுங்கிறப்ப ஃபுல் ஃபோர்ஸா விழுகுது, எங்க ஒரு டீவியேஷனும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? அதிகமான ஹீட் இங்க பிரசன்ட் ஆகும்.
ஓகேவா? அப்ப சன்லைட் என்ன ஆகுது? பூமியில வரக்கூடிய அந்த சூரியன்ல வரக்கூடிய சன்லைட் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட்டா என்ன ஆகுது? பூமத்திய ரேகையில டைரக்ட்டா விழுகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் காணப்படும். ஓகேவா? அதே யோசிச்சு பாருங்க. சன்லைட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த போலார் ரீஜனுக்கு போகுது, துருவ பகுதிக்கு போகுது. ஓகேவா? பூமியோடைய நார்த் சவுத்தில், ஓகே, பூமியோட மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ போலார் ரீஜன் இருக்குல்லையா, அங்கே வந்து நான் நம்மளுடைய சன்லைட் போகுது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், பூமத்திய ரேகை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சன்லைட் என்ன பண்ணால் போதும், கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஆனால் அது போலார் ரீஜன் போகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில தூரத்தை கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த சன்லைட்டோட எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? அது போல இந்த எனர்ஜி இருக்குல்ல, என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாலாம் போயிட்டு இருக்காது. எப்படி இந்த எனர்ஜி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அந்த எனர்ஜி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். ஒரு நிமிஷம். அந்த சன்லைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வேவ்ஸாக தான் வரும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அலை அலையா பார்த்தீங்கன்னா வந்து ஒளி வடிவத்தில் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதிக தூரம் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுது, அதிக எனர்ஜி லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா போலார் ரீஜனுக்கு வந்து சேரும்போது என்னன்னா வந்து அது அதிக டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது. அதனால என்ன பார்த்தீங்கன்னா வந்து போலார் ரீஜன் வந்து சேரும்போது என்னாச்சு, ஒட்டுமொத்த எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு என்ன அது அதிக ஹீட்டு கிடைக்காம என்னன்னா கூலிங்காக இருக்கு. அப்படின்னு விஷயம், பூமியில கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுகும்போது பார்த்தீங்கன்னா அதிக வெப்பமாக இருக்கு. அதே நான் அது ஆங்கிள் மாறும்போது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சி போய் துருவ பகுதி போலார் ரீஜனாக இருக்கு. அப்போ அந்த சாய்வு கோணத்து அதோடைய ஆங்கிளை பொறுத்து தான் கிளைமேட்டே மாறுது. அதான் சொல்லுவாங்க கிளைமோ அப்படிங்கிற வார்த்தை, கிளைமேட்டுங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ கிளைமோங்கிறது என்ன மீனிங்? சாய்வு கோணம். ஓகேவா? இன்க்ளினேஷன் மீனிங். பிகாஸ் அந்த ஆங்கிளை பொறுத்து தான் ஒரு பர்டிகுலர் ஏரியா டெசர்ட்டாக இருக்கு. ஒரு சில பகுதி பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் இல்லாமல் எப்படி இருக்குன்னா துருவ பகுதி வெறும் ஐஸ் கியூப்ஸாக இருக்கு. ஓகேவா? அப்போ என்னன்னா இந்த கிளைமேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்க்ளினேஷன் சாய்வு கோணம் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பூமி என்ன ஆகுதுன்னா, பூமி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாலாம் கிடையாது. பூமி எப்படி இருக்கு? 23 டிகிரி சாய்வா இருக்கு. பூமி பார்த்தீங்கன்னா வந்து 23 டிகிரி வந்து சாய்வா தான் இருக்கு. 23.5 டிகிரி பார்த்தீங்கன்னா வந்து சாய்வா இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அதை நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமயம் பகலாகவும் ஒரு சமயம் இருளாகவும் நமக்கு இருக்கு. பகல் ஃபுல்லாக நமக்கு தெரியுது இல்லையா? ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்வு கோணம் பூமியோடைய 23 டிகிரி ஆங்கிளும் ஒரு விதமான கிளைமேட்டுக்கு காரணமாக இருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சுங்க. ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது கிரீக் வேர்டு. கிளைமோக்கு என்ன மீனிங்னா இன்க்ளினேஷன், சாய்வு கோணம், ஆங்கிள் மீனிங். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் நான் பார்க்கறது என்னன்னா வந்து வெதர், வானிலை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் வெதர் அப்படிங்கிறது வந்து வானிலை. தட் மீன்ஸ் வானத்தின் நிலை. ஓகேவா? தமிழ்ல ஒரு அழகான பாட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, ஓகே, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. நல்லா கவனிச்சு பாருங்க, சட்டென்று மாறுது வானிலை. அப்ப வானம் எப்படி இருக்கு? ஸோ காலையில 10 மணிக்கு நல்லா இருக்கு, 12 மணிக்கு உச்சி வெயில் அடிக்குது, 2 மணிக்கு வெயில் குறையுது, ஓகேவா, 4 மணிக்கு மழை வர ஆரம்பிக்குது. அப்ப ஒரே வானம் தான், நீங்க பாக்குற அதே லொகேஷன் தான், மட்டும் என்னாச்சுன்னா வந்து திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? சொல்றாங்க சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும். சொல்றாங்க. ஸோ வானிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சரி டெம்பரேச்சர், ஓகேங்களா, சன்சைன், சூரியனுடைய வெளிச்சம், டெம்பரேச்சர், அதே போல் அங்கே வானத்தில் வந்து எவ்வளவு கிளவுட் இருக்குது, வானத்தில் மேகங்கள் இருக்குது, அதே போல் வானத்தில் வந்து எவ்வளோ பனிமூட்டம் இருக்குது, எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சடன் சேஞ்சஸ்க்கு தான் வந்து வெதர்னு சொல்கிறாங்க. அப்போ சடன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மாதமாக இருக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு போய்ட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். அவன் ஃப்ரெண்ட் என்ன கேட்பீங்க, மச்சான் லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு, ஓகேவா, லாஸ்ட் வீக் மழை வந்துச்சா இல்லையா, போன மாதம் எப்படி இருந்துச்சு, இவ்வளோதான் கேட்பேன் அதிகபட்சம் நான். ஓகேவா? ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு போன வருஷம் அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்படின்னா வந்து வெதருங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா வெதர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படின்னா டெம்பரேச்சர், ஃபாகு, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சன் சைனு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வானிலைன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலநிலை ஆல்ரெடி பார்த்தாச்சு. காலநிலை விஷயம் 35 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து காலநிலைன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கிளைமேட்னு சொல்கிறோம். அதே தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படிங்கிறது அடிக்கடி மாறாது. ஏன்னா 35 இயர்ஸ், அப்போ திடீர் மாறாது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா ஒரே மாதிரி சீராக தான் போயிட்டு இருக்கும். பட் எப்படின்னா ஊட்டி கவனிச்சு பாருங்களேன், ஊட்டி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட் மாறாது. ஓகேங்களா? கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊரில் வந்து வெதர் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்ப சொல்றாங்க வந்து காலநிலைன்னு அர்த்தம். கிளைமேட் அப்படிங்கிறது உடனடியா மாறாது. பிகாஸ் வந்து என்னன்னா, இது ஒரு லாங் பீரியடா இருக்கும். ஓகேவா? ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது டஸ் நாட் சேஞ்ச் பிகாஸ் இட் கேன் பி கால்குலேட்டட் ஃபார் 35 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? அது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ நம்ம இந்த கிளைமேட் அந்த வெதரை எப்படிலாம் சார் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கிளைமேட் வெதர் செக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன் எந்த ஆங்கிளில் விழுகுது, ஓகே, ஆங்கிள் ஆஃப் த சன். அடுத்து சன்னோட டெம்பரேச்சர், எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து விழுகுது, ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, ப்ரெஷர் அழுத்தம் எப்படி இருக்கு, ஓகேவா, ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எப்படி இருக்கு. காத்துல பார்த்தீங்கன்னா சில டைம்ல பகல்ல யோசிச்சு பாருங்களேன், பகல்ல வந்து நமக்கு காத்தே இருக்காது. ஓகேவா? நீங்க மதியம் ஒரு வேளை டிராவல் பண்ணி பாக்குறீங்கன்னா பகல்ல வந்து காத்தே இருக்காது, ரொம்ப பயங்கர வெக்கையா இருக்கும். அப்புறம் ஒருத்தவங்க காத்துல ஈரப்பதம் இல்லை, ஹியூமிடிட்டில இருக்கும். அது ஈவினிங் பாருங்க, மழை வர சமயத்துல காத்து வந்து அப்படியே அவ்வளவு சிலு சிலு சிலுன்னு இருக்கும். காரணம் என்ன? காத்துல ஈரப்பதம் இருக்கு. அப்போ இதெல்லாம் பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, இடம் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ கிளவுட் இருந்தால் நம்மளுடைய டெம்பரேச்சர் மாறும். ஓகேவா? அதே போல் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போக வீசக்கூடிய காற்று நமக்கு என்ன பண்ணுது, இந்த டெம்பரேச்சர் அண்ட் வெதரை வந்து நமக்கு மெஷர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ கிளைமேட்டை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடிக்கு பேர் சொல்லுவாங்கன்னா கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவாங்க. கிளைமேட்டாலஜி. ஓகே, தமிழில் ரொம்ப சிம்பிள் தான். காலத்தை பற்றி படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காலநிலையியல். அவ்வளோ சிம்பிள். காலத்தை பற்றி படிக்கிறோம். ஸோ இது பேர் வந்து காலநிலையியல். இங்கிலீஷில் கிளைமேட்டாலஜி. ஓகேவா? அப்போ வெதரை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது பேர் பார்த்தீங்கன்னா மீட்ராலஜின்னு சொல்லுவாங்க. மீட்டராலஜி. ஓகேவா? மீட்டராலஜி. அப்போ வானத்தை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா வானிலையியல் சொல்கிறோம் இல்லையா, தமிழில் வந்து வானிலையியல் அல்லது வளியியல்னு சொல்லுவாங்க. வளியியல். வழினா இந்த வழி. பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காற்றுக்கு வரக்கூடிய வழி. ஏன்னா காற்றை பொறுத்த எல்லாமே மாறுது. ஓகேவா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து நல்லா மழை வர மாதிரி இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் என்னாச்சு, திடீர்னு ஒரு காற்று வீசி இந்த உங்கள் மேகத்தை வந்து பக்கத்தூர் கொண்டு போயிருக்கும். ஓகேவா? நம்ம அட்மாஸ்பியர் லேயர் இருக்கு இல்லையா, 5 லேயர் பார்க்குறோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய காற்றை பொறுத்து லேயரை பொறுத்து நமக்கு என்ன எல்லாமே மாறும். அப்போ என்னாச்சு, அட்மாஸ்பியரை பொறுத்து எல்லாமே மாறுது. அது சொல்கிறாங்க. ஸோ வானத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வளியியல். ஓகேவா? அந்த கிளைமேட்டை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்டாலஜி. வெதரை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா மீட்டராலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபேக்டரை பற்றியும் பேசிக்காக தெரிஞ்ச ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பூமிங்கிறது அப்படி சொன்னதான். ஸோ பூமியோட எல்லா ஆங்கிள்லையும் சன்லைட் ப்ராப்பராக ஒரே மாதிரி விழுகாது. ஓகேங்களா? அப்புறம் பண்ணுற மாதிரி பூமியோட எல்லா ஆங்கிளையும் வந்து சன்லைட் வந்து ஒரே ப்ராப்பராக இருக்காது. அப்படின்னு ஆகும், வெதர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? அப்புறம் சொல்கிறாங்க சில ஏரியாவில் வந்து சன்லைட் அதிகமாக படுறதுனால எப்படி இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே டயக்ராம் போட்டோம் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க, தெளிவாக மறுபடியும் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் பாருங்க, சன் இருக்கு. ஓகேவா? நம்மளுடைய எர்த் பூமி இருக்கு. பூமியில் பார்த்தீங்கன்னா சில சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பூமியோடைய செங்குத்தாக விழுகுது, பர்பண்டிகுலராக விழுகுது. அப்படின்னா அது பர்பண்டிகுலர் விழுகுதுங்கிறப்ப இது வந்து குறைஞ்ச தூரம் தான் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? அப்படின்னா குறைஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணுதுங்கிறப்ப ஒட்டுமொத்த எனர்ஜி அப்படியே இருக்கு. அப்படின்னா அது அத்தனையும் வந்து பூமியில் விழுகுது இல்லையா, அந்த ரீஜனுக்கு பேர் தான் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ஒட்டுமொத்தமாக விழுகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமாக விழுகுது. அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கடல் தண்ணியுமே ஆவியாகி மேலே போகும். ஓகேவா? ஸோ டெய்லியும் டெம்பரேச்சர் விழுகுது. அது எப்படி அதிகமாக விழுகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக டெம்பரேச்சர் விழுகுங்கிறப்ப அதிகமான தண்ணி ஆவியாக மேலே போகுது. மீன்ஸ் எவாப்பரேட்டரி மேலே போகுது. ஓகேவா? அந்த எவாப்பரேட்டர் என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட லேயர் தண்ணி இப்போ அட்மாஸ்பியரில். ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம என்னன்னா எர்த்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் மேலே ஏறி போகிறோம் இல்லையா, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெம்பரேச்சர் குறையும். ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து பூமியில் இருக்கீங்க. ஓகேவா? கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுறீங்க, ஊட்டிக்கு போகலாம் பிளான் பண்ணுறீங்க. கோயம்புத்தூர்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய குன்னூர் போகிறீங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் போகிறீங்க. மேட்டுப்பாளையம் ஆகும், அப்படியே லைட்டாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, வண்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் அப்படியே ஊட்டிக்கிட்ட போகிறீங்க, குன்னூர்கிட்ட போகிறீங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக குறைஞ்சிது, சொட்டர் போகிற அளவுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்ன, பூமியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்டு அதிகமாக போக போக உங்களுடைய ஆல்டிடியூடு. ஓகேவா? ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சொன்னால் இஃப் ஆல்டிடியூடு இன்க்ரீசஸ், ஓகே, அப்படின்னா உங்களுடைய டெம்பரேச்சர் குறையும். ஓகேவா? உங்களுடைய உயரம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகுது,
உங்களுடைய வெப்பநிலை குறையுது, டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதான் லாஜிக். நல்லா யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல வந்து அதிக ஹீட் இருக்கு. மழை ஏற ஏற உங்களுக்கு என்ன அது ஹீட் குறையுது இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உயரம் செல்ல செல்ல உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் குறையுது. சரி, என்ன ரேஞ்சில் குறையுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் ஹைட்டுக்கும் 6.5 டிகிரி குறையும். ஓகேவா? ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும். ஓகேவா? கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் ஹைட் நீங்க போக போனாலும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். யூனிஃபார்மா குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து 20 டிகிரி வச்சுங்களேன். கோயம்புத்தூர்ல வந்து அதிகபட்சமா 20 டிகிரி வச்சுங்களேன். என்ன பண்றீங்க? ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மேலே போயிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6.5 போக மீதி 13.5 டிகிரி தான் இருக்கும். ஓகே, மீதி பார்த்தீங்கன்னா வந்து 13.5 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்றீங்க? இன்னொரு கிலோமீட்டர் மேலே போறீங்க அப்போ நாங்கள் 6.5 போக மீதி வந்து 7 டிகிரி தான் இருக்கும். அப்போ யூனிஃபார்மா என்ன ஆகும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்றோம்? நம்ம டெம்பரேச்சர் லூஸ் பண்றோம், இழக்கிறோம். அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் சொல்லுவாங்க. இது பேர் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட், LAPS, நார்மல் லேப்ஸ் ரேட், வெப்ப வீழ்ச்சி விதம் சொல்லுவாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து வெப்ப வீழ்ச்சி விதம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்னாச்சு, ஒவ்வொரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் குறையுது. எப்படி குறையுது? 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர் குறையுது. தட் இஸ் நோன் அஸ் நார்மல் லேப்ஸ் ரேட். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஆங்கிள் திரும்புவாங்களேன். சன்லைட் என்ன ஆகுது? சன்லைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஓகே, அது எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா வருது. அப்போ என்ன தெரியாது, எனர்ஜியை லாஸ் பண்ணாம வந்துட்டு இருக்கு. அதனால அது நம்முடைய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல விழுகுது. ஓகேங்களா? அங்க விழுகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க சன்லைட் அதிகமாக விழுகும்போது அதிகமா வந்து ஹீட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா அதிகமான இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஃபுல்லாவே வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா எவாப்ரேட் மேலே போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு மாடியிலிருந்து தண்ணி என்னாச்சு எவாப்ரேட் மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிலோமீட்டர் போகப்போ 6.5 டிகிரி குறைந்துரும். அப்படின்னாச்சு எவாப்ரேட் மேலே போகிற தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலே போக போக அந்த ஹீட்டு ஃபுல்லாக குறைஞ்சு வாட்டர் டிராப்லெட்ஸா, ஓகேவா, நீராவியா மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீராவியா மாறும். பார்த்தீங்கன்னா வந்து வேப்பர் ஃபார்மாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போக பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு மேகமா மாறும். ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிளவுடா மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ யோசிச்சு பாருங்க, டெய்லியும் டெம்பரேச்சர் விழுகுது, டெய்லியும் எவாபரேட் ஆகுது, டெய்லியும் மேகம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, எங்க நடக்குது இது எல்லாமே? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவட்டோரியல் நடக்குது. ஓகேங்களா? இங்க நடக்குது. அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா டெய்லியும் என்ன ஆகுது? மேகம் வருது இல்லையா? டெய்லி இந்த மேகம் என்ன ஆகும்? டெய்லியும் மழையை கொடுக்கும், டெய்லி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவட்டர் ரீஜன் இருக்கு இல்லையா? இப்போ டெய்லியும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டா ஒரு 4 மணி பக்கம் மழை வந்துடும். 4 மணி எக்ஸாக்டா கிடையாது, 3:55, 4:05, 4:35 மாதிரி என்னன்னா டெய்லி ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது வந்து 4 மணிக்கு ரெகுலரா மழை வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? டெய்லியும் தண்ணி எவாபரேட்டே மேலே போயிருக்கு, அது ஃபுல்லா மேகமா மாதிரி இருக்கு, டெய்லியும் வந்து மழை கொடுக்குது. அப்ப இந்த ரெகுலர் வருதுல பேர் பார்த்தீங்கன்னா 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock ரெயின்ஃபால். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி மழை பொழிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரா மழை வந்துட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ரெகுலரா இங்க மழை வருது இல்லையா? அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ அதிகமான ஃபாரஸ்ட் இருக்கும். இங்க வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமான ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க தமிழ். எவர்கிரீன் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். ஓகேவா? அது பேர் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஏன்னா இந்த ரீஜன் வந்து டாபிக்கல் ரீஜன். பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ரெகுலரா மழை வருது, ரெகுலரா பச்சை பசேல் இருக்கு. ஓகேங்களா? அது காரணம் என்ன? 4 o'clock ரெயின்ஃபால். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பர்டிகுலர் டிகிரி வந்து அதிக டெம்பரேச்சர் படுறதுனால நமக்கு என்ன ஆகுது? இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு பச்சை பசேல் இருக்கு, ரெகுலரா மழை வருது. அதே யோசிச்சு பாருங்க, ஸோ என்ன ஆகும்? அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிள் மாறுது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மேலே போயிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஈக்குவல் என்ன பண்றாங்க? ஈக்குவல்ல இருந்து கொஞ்சம் மேலே போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும். ஓகேவா? அதே போல கீழேயும். ஸோ நார்த்ல நடக்கிற அதே விஷயம் தான் சவுத்ல நடக்கும். ஸோ மேலே என்ன நடக்குதோ அதே தான் வந்து கீழே நடக்கும். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயும் டெம்பரேச்சர் குறையும். ஓகேவா? கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கோடு போடுறோம் இல்லையா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா போக போக வந்து டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்குது. காரணம் என்ன? சன்னோட ஆங்கிள் வந்து வேற மாதிரி விழுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்ப்ளீட்டா அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? போலார் நோக்கி போகுது. அப்ப அதிக டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது. ஓகேவா? அப்ப அதிக டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப கம்ப்ளீட்டா நிறைய பார்த்தீங்கன்னா வந்து போலார் ரீஜன் எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்து துருவ பகுதியா மாறி காணப்படுது. அது காரணம் என்ன? இத்தனையும் ஆங்கிள் தான். பிகாஸ் ஆஃப் ஆங்கிள்.
சன்னோட ஆங்கிளை பொறுத்து அது கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுங்க, சன்னோட ஆங்கிள், அந்த சூரியனுடைய படுகோணம், ஓகேவா, அதை பொறுத்து நமக்கு என்னன்னா கண்டிப்பா எல்லாமே மாறுது. ஒரு சில பகுதிகள் வந்து பசுமை மர காடு காணப்படுது, தட் மீன்ஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் காணப்படுது. இது காரணம் அதிகமான டெம்பரேச்சர், அதிகமான எவாபரேஷன், அதிகமான ரெயின்ஃபால். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்டா இருக்கு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிள் நோட் பண்ணீங்கன்னா 30 to 30 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி நார்த் டு 30 டிகிரி சவுத், கீழே இருக்க பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சவுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன விஷயம், எவர்கிரீன் அந்த ஈக்குவட்டரல் ரீஜன்னா 0 டிகிரி. அப்போ 0 டிகிரிக்கு மேலே 30, 0 டிகிரி கீழே 30. தட் மீன்ஸ் 30 டிகிரி நார்த்ல இருந்து 30 டிகிரி சவுத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் பச்சை பசங்க காணப்படும். ஓகேவா? அதே 90 டிகிரி நார்த் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கம்ப்ளீட்டாக ஆகுது உங்களுக்கு 90 டிகிரி நார்த். அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து சன்னோட வெப்பநிலை இல்லாமல் நீங்களாம் ஃபுல்லாகவே ஸோ கூலிங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உறைந்து காணப்படும், ஃப்ரோசனாக இருக்கும். அதே போல் 90 டிகிரி சவுத்துக்கும், ஓகேவா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரோசனாக இருக்கும். ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். சரிங்க சார், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்கிறப்ப ஏதோ ஒரு ரீஜனில் வந்து டெம்பரேச்சர் மாறாமல் ஒரே அளவுக்கு யூனிஃபார்மாக இருக்க போனால் சில டெம்பரேச்சர் இருக்கு. ஓகேவா? அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கிளைமேட்டும்பாங்க. பிரிட்டிஷ் கிளைமேட். ஓகேவா? பிரிட்டிஷ் கிளைமேட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே நோட் பண்ணீங்க, பிரிட்டிஷ் கிளைமேட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிகிரியில், மீன்ஸ் ஒரு பர்டிகுலராக தொடர்ந்து எந்த ஒரு ஆங்கிலும் மாறாது. இது ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, வெள்ளக்காரன் ஆட்சி பண்ண நம்ம ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்க படிச்சிருப்பீங்க. ஸோ வெள்ளக்காரன் என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி பண்றான். ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் பண்றான், நம்மளே மட்டும் ரூல் பண்ணாம பல கண்ட்ரி ரூல் பண்றான். அப்போட ரூலிங் வந்து பெரும்பாலும் சேஞ்ச் ஆகவே இல்லை. நிறைய பக்கம் ரூல் பண்ணிட்டே இருந்தோம், அவனோட பவர் வந்து மாறவே இல்லை. ஆனால் சொல்றாங்கன்னா வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எந்த ஒரு கிளைமேட் மாறாம ரெகுலரா ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும், அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் த ஈக்குவபிள் கிளைமேட் விச் இஸ் சேம் த்ரூ த இயர், ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து கிளைமேட் மாறவே மாறாது, ஒரே மாதிரி ஓரளவுக்கு போயிட்டே இருக்கிறது தான் வந்து பிரிட்டிஷ் கிளைமேட் சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா அது அதிக டெம்பரேச்சரும் இருக்காது, அதிகமான கூலிங்கும் இருக்காது, ஓரளவு யூனிஃபார்ம் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு அது தான் பிரிட்டிஷ் கிளைமேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கும். அப்போ அடுத்து நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த வெதர் கிளைமேட் இன்க்ரீஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். ஏன்னா படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பொறுத்தா வந்து எல்லாமே மாறுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? நம்ம சன்னை பற்றி படித்தோம் இல்லையா? சூரிய குடும்பம் இருக்கு, சோலார் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, புதன் இருக்கு. ரெண்டாவது யார் இருக்காங்க, நம்மளுடைய வீனஸ், வெள்ளி இருக்கு. மூணாவது நம்மளுடைய பூமி இருக்கு. ஓகேவா? லாஜிக்கலி பார்த்தா எப்படி இருந்திருக்கணும்னா நம்மளுடைய மெர்க்குரி தான், அந்த புதன் தான் வந்து அதிக வெப்பமா இருந்திருக்கும். பட் யார் அதிக வெப்பமா இருக்கா, நம்மளுடைய வீனஸ், வெள்ளி தான் அதிக வெப்பமா இருக்கு. அது காரணம் என்ன? ஸோ இந்த வீனஸ் சுற்றி, இந்த வெள்ளியை சுற்றி நமக்கு என்ன இருந்துச்சு, ஒரு காற்று மண்டலம், அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுச்சு, சன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஃபுல்லாவே அப்படியே ஹோல்டு பண்ணுச்சு, உள்ள அனோ பண்ணிருச்சு. பட் வெளியே விடவே இல்லை. அப்படின்னாச்சு அந்த வரக்கூடிய வெப்பம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சு. நம்ம காலேஜுக்கு போவோம் இல்லையா சார், ஃபார்ட்டான ஒன்றுனா சில டைம் வந்து மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு குடியரசு தினம் சுதந்திரத்துக்கு போயிடுவோம். நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஃபங்க்ஷனுக்குள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியிட மாட்டாங்க, கேட்டை போட்டு போட்டு வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் பண்ணுது. ஸோ வரக்கூடிய டெம்பரேச்சர் உள்ள அலோவ் பண்ணிடுது. அட்மாஸ்பியர் என்ன பண்ணுது, வரக்கூடிய டெம்பரேச்சர் அலோவ் பண்ணிடுது. பட் என்ன பண்ணல, வெளியே விடல. அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து ஒரு ஹீட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதே போல நமக்கு பூமியில் நடக்குது. ஓகேவா? அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா பூமி இருக்கு இல்லையா, அங்கேயும் நமக்கு என்ன இருக்கு, அட்மாஸ்பியர் லேயர் இருக்கு. அது என்ன பண்ணுது, வரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து உள்ள அலோவ் பண்ணுது. ஓகேவா? பெரும்பாலும் வந்து எக்ஸிட் பண்ணாது. அப்படின்னா அதனால தான் அந்த வெப்பமண்டலத்துக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து அது ஃபுல்லாகவே என்ன இருக்குது, நமக்கு வந்து ரொட்டேஷன் இருக்குது. நம்ம வந்து பூமி வந்து அவ்வளோ கதகதப்பா காற்று மண்டலத்தில் காணப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் பற்றி பார்க்கணும். பேசிக்கான விஷயம் தான் இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது நமக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸோ வெப்பம் டைரக்டாக வராது. ஓகேவா? சூரியனில் இருக்கக்கூடிய இந்த யூவி ரேஸ், ஓகேவா, புற ஊதா கதிரில் வந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ள வரும். ஓகேங்களா? சூரியனில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர் இருக்குல்லையா, என்ன கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ள வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி ஃபில்டர்டு. ஓகேவா? அப்படியே உள்ள வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஸோ எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த டெம்பரேச்சர் எதை பொறுத்தெல்லாம் மாறும் பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து வி கேன் ரிசீவ் ஒன் த ஐசோலேஷன். அப்போ இந்த ஐசோலேஷன்னா டைரக்ட் டெம்பரேச்சர் கிடையாது. என்ன அர்த்தம், அவருடைய அந்த கதிர்வீச்சு. ஓகேவா? கதிர்வீச்சு வெப்பம் மட்டும், அந்த வந்து வெப்பம் மட்டும் தான் வரும். பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட்
இன்டென்சிட்டியாக வராது. அது நம்மளுடைய அந்த ஹீட்டோட இம்பாக்ட் தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா? அது நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்த பொறுத்து வந்து இது வேரி ஆகுது. ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் இது வேரி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு? ஸோ பூமியோடைய அந்த 23.5 ஆங்கிள், ஓகேவா? பூமியோடைய சாய்வு கோணம் இருக்குல்ல 23 டிகிரி, அதை பொறுத்து நமக்கு டெம்பரேச்சர் மாறுது. அது போகிற விஷயம் நம்ம சன்னோடைய அந்த ரேஸ் படுது இல்லையா, அதை பொறுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆங்கிள் மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய சன்ரைஸ் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் நடக்குது. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேஷன், ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கன்வெக்ஷன். ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கதிர்வீச்சு, அதான் ரேடியேஷனுங்கிறது. அடுத்து ஒன்று வெப்ப கடத்தல், இன்னொன்று வெப்ப சலனம். ஓகேங்களா? அப்போ என்னன்னா வந்து இந்த ஹீட் எப்படி தான் பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா த்ரூ ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் மட்டும் வெப்பம் மட்டும் தான் வந்து ஆகும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ கண்டக்ஷன். ஓகேவா? அது வந்து வெப்ப கடத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன். வெப்ப கடத்தல்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வடச்சட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு அடுப்பு இருக்கு. அங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றீங்க, ஸோ வந்து மணலை போட்டு, மணல் சாண்ட் இருக்கு இல்லையா, சாண்டை போட்டு என்ன பண்றீங்கன்னா வந்து ஹீட் பண்றீங்க. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்க நீங்க அடுப்புட்டு நிற்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட் அவ்வளோ கிடைக்கும், ஹீட் தெரியும். நீங்க அடுப்புக்குள்ள உட்காரல, அடுப்புல கை வைக்கல, என்ன பண்றீங்க, அடுப்பு கிட்ட தான் நிற்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட் மட்டும் ஃபீல் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்னா அது ஹீட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வடச்சட்டியிலிருந்து சாண்டுக்கு போகுது, சாண்டிலிருந்து அது அட்மாஸ்பியருக்கு பாஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி போகிற பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? வெப்பம் வந்து கடத்தப்படுது. ஓகேவா? அப்படின்னா வந்து எர்த்தில் வரக்கூடிய ஹீட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் மூலமா என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அட்மாஸ்பியர்ல வந்து பாஸ் ஆகுது. அது நமக்கு நினைச்சா 5 லேயர் மூலமா வந்து அட்மாஸ்பியர்ல பாஸ் ஆகுது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லேயரை பொறுத்து நமக்கு என்னன்னா டெம்பரேச்சர் மாறுது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஓகேவா? அப்படியே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னா வந்து ஸோ ஹவு த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் த அட்மாஸ்பியர் ஆர் ஹவு த டெம்பரேச்சர் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த கிளைமேட்னே கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். என்னென்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அச்சரைட் மீன்ஸ் லேட்டிடியூடு. ஓகேவா? ஸோ லேட்டிடியூட் இருக்குல்ல, அச்சரைட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்த்ததான். ஓகேங்களா? பூமியில் வந்து பூமியில் என்ன நமக்கு ஸோ வந்து லேயர் விழக்கூடிய லேயரை பொறுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் மாதிரி பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா? அடுத்த பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா உயரம், ஆல்டிடியூட். ஓகேவா? சொன்னோம் இல்லையா, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, என்ன அது அப்படியே மேட்டுப்பாளையம் போகும்போது டெம்பரேச்சர் குறையும், அடுத்த ஊட்டி போகும்போது டெம்பரேச்சர் குறையுது. அப்போ என்ன சொல்றது, பேர் பார்த்தீங்கன்னா உயரத்தை பொறுத்தும் டெம்பரேச்சர் குறையுது. அது எப்படி குறையுது? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. அது பேர் தான் சொல்றோம் நார்மல் லேப்ஸ் ரேட். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வெப்ப வீழ்ச்சின்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ உயரத்தை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, இது கண்டிப்பாக வெப்பம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லேண்டோட டைப் பொறுத்து மாறும். ஓகே, நிலத்தின் தன்மையை பொறுத்து மாறும். ஓகேங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த லொக்காலிட்டி இருக்கு இல்லையா, இன்கேஸ் அது பாலைவனமாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இல்லாட்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில வந்து ஆக்சுவலாக பூமியில வந்து 2/3 பகுதி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3/2 பங்கு நமக்கு எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸோ வாட்டரா இருக்கு. இந்த ரிமைனிங் ஒரு பகுதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தா இருக்கு, தட் மீன்ஸ் பூமியா இருக்கு. ஓகே, நிலமா இருக்கு. அப்போ வச்சு பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் போகும்போது அங்கே நம்ம சில இது நடக்கும். என்ன சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ கடல் காற்று உள்ள வீசும். ஓகே, வெளியே வந்து கடல் காற்று போகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று, கடல் காற்று 2 விஷயம் நடக்கும். ஓகேவா? ஆனா அதே பாலைவனத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா ஒட்டுமொத்த ஹீட்டும் பாலைவனத்துல சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? நல்லா வச்சு பாத்தீங்கன்னா கரிசக்காட்டு பூமி, ஓகேவா, பிளாக் சாயில் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா? செம்மண் இருக்குன்னா ரெட் சாயில வந்து டெம்பரேச்சர் ஓரளவுக்கு இருக்கும். ஓகேவா? டெசர்ட் சாயில், சாண்ட்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய சாயிலை பொறுத்து, அங்க இருக்கக்கூடிய லேண்டை பொறுத்து கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே மாறுது. ஓகேவா? இன்கேஸ் அதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கடலுடைய நீரோட்டம், கடலுடைய ஓஷன் கரண்ட். ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்த பூமியில் பார்த்தீங்கன்னா வந்து ஓஷன் கரண்ட் சொல்லுவோம். ஓஷன் கரண்ட்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய சுழற்சி இருக்கு இல்லையா, ஓஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கடல்ல எந்த ஆங்கிள், எந்த மாதிரி துருவத்துல இருந்து கடல் காற்று வீசுது. உதாரணம் பார்த்தீங்கன்னா பூமி இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து பூமத்திய ரேகை, ஈக்குவட்டல் ரீஜன். ஓகேவா? அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆப்பிரிக்காலாம் இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்மளுடைய இந்தியா இருக்கு. ஓகேவா? இங்க என்ன விஷயம் நடக்கும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கடல் காற்று வீசும். எப்படி வீசும்னா ஒரே மாதிரி இருக்காது. எப்படி வீசும் பாத்தீங்கன்னா ஸோ கிளாக் வைஸ்ல, அதாவது கடிகார திசையில வீசும்னு வச்சுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கடிகார திசையில வீசும்போது ஸோ என்ன ஆகுது, இங்கிருந்து டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, அப்படியே அந்த வரக்கூடிய காத்து பாத்தீங்கன்னா முழு என்ன பண்ணுது, காத்து பாத்தீங்கன்னா வந்து கடல் வழியா வீசுது.
ஓகேவா? அப்ப கடல் வீசக்கூடிய காத்து என்ன பண்ணும்? கடல் வழியா வரக்கூடிய காத்து இருக்கக்கூடிய வெப்பத்தை ஃபுல்லா என்ன பண்ணுது? அந்த கடல் வழியா வரக்கூடிய காத்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஓஷன் வழியா வரக்கூடிய அந்த விண்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டே வருது. ஓகேவா? அது என்ன பண்ணுது? இப்படி வந்துன்னு வச்சுங்க ஒருவேளை இந்த ஆங்கிள் வருதுங்கிற பட்சத்துல நமக்கு என்ன ஆகும்? கேரளா ஃபுல்லா நல்ல ஒரு ரெயின்ஃபால் கொடுக்கும், நல்ல ஒரு கூலிங்கான பகுதியா இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் ரிவர்ஸ்ல இப்படி வருதுன்னு வச்சுங்க. ஓகேவா? இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி போகுது ஒருவேளை. ஓகேவா? இப்படி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இதோடைய இம்பேக்ட் கிடைக்காது. ஓகேவா? அப்போ எந்த ஆங்கிள் அந்த நீரோட்டம் இருக்கு பகுதி நோக்கி கிளாக் வைஸ்ல வருதா ஆன்டி கிளாக் வைஸ்ல? ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கடிகார திசை வருதா எதிர்கடிகார திசை வருதா அதை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாறும், டெம்பரேச்சர் மாறும். ஓகேவா? அடுத்து சொல்றாங்க ப்ரிவேலிங் விண்ட்ஸ், வீசக்கூடிய காத்தை பொறுத்து மாறும். அடுத்தது படிப்போம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் படிப்போம். ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, அதை பற்றி படிப்போம். ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வீசக்கூடிய காற்று நமக்கு என்ன பண்ணும்? டெம்பரேச்சர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு இல்லையா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கும். இந்தியாவில் வந்து ஓகேவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா? அது நமக்கு என்னன்னா இப்படி வீசும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல நமக்கு என்ன ஆகும்னா கேரளாவுடைய திருவனந்தபுரத்தில் காற்று வீசும். தனியாக படிப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா? கேரளாவோட திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று வீச ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஜூன் 20ங்கிறப்ப என்ன ஆகும்? காத்தடியே மேல் நோக்கி போய் ஏன்னா நம்மளுடைய மும்பை பக்கம் காற்று வீசும். மும்பை இருக்கு இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மழைப்பொழிவு தரும். இப்போ ஜூன் 1 கேரளா பக்கம் வருது காற்று. அப்போ தெரியும் சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் 1 கேரளா திருவனந்தபுரத்தில் வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பருவக்காற்று மான்சூன் ஆரம்பிச்சிருச்சுருவாங்க. இன்கேஸ் ஜூன் 1 வராம ஜூன் 10 ஜூன் 15 சொல்லுவாங்கன்னா பருவமழை தாமதம் ஆயிடுச்சு, மான்சூன் டிலேன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ரொம்பவே தள்ளி போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மழை வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பருவமழை பொய்ச்சிருச்சு. ஓகேவா? மான்சூன் ஃபெயிலியர்ன்றுவாங்க. ஓகேவா? மான்சூன் வருது, மான்சூன் டிலே ஆகுது, இல்லாட்டி மான்சூன் ஃபெயிலியர் ஆகுது. ஓகேவா? அந்த மான்சூன் இன்கேஸ் மான்சூன் வந்துருச்சுன்னா ஜூன் 20ங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை பக்கம் போயிருது. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கும், ஆரவல்லி மலைகள் இருக்கும். ஒரு காற்று என்ன பண்ணும்? வரக்கூடிய காற்று வந்து ஆரவல்லி ஹில்ஸ் வழியாக போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ விந்தியா சாத்புரான்னு சொல்லி 2 மலைகள் இருக்கு. வரக்கூடிய காற்று வந்து பூமியோட சுழற்சியின் காரணமாக கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, கொரியாலிஸ் விசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றும் தெளிவாக படிக்கலாம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காற்று வந்து என்ன ஆகும்? அப்படியே அந்த விந்தியா சாத்புரா மவுண்டன் வழியாக வீச ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது இங்கே குறுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு, ராஜ்மஹால் குன்றுகள் சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்று வந்து ராஜ்மஹால் ஹில்ஸில் பட்டு இங்கே ஃபுல்லாக என்ன ஆகும்? அப்படியே ஃபுல்லாகவே நல்லா ஹெவியாக ரெயின்ஃபால் கொடுக்கும். இப்படி ஒரு ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணி பாருங்க. கேரளா, ஓகேவா? அடுத்து மகாராஷ்டிரா, அப்படின்னாச்சு ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் நிறைய மழை கொடுத்துரும். தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து பெரும்பாலும் இந்தியா முழுக்க மழை தரக்கூடியது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேவா? பட் என்ன விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு மான்சூன் இருக்குன்னா அந்த மான்சூன் என்ன ஆகணும்? வீட்டுக்கு திரும்ப வரும். அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வரணும். அதான் மான்சூன். ஆக்சுவலாக நம்ம காலேஜுக்கு கிளம்புறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வர முடியல. அதே மாதிரி இருந்துச்சுன்னா கிளம்புற இடத்துக்கு திரும்ப அந்த மான்சூன் வரணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்று ஆகும், அப்படியே வந்துட்டே இருக்கும். என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போன சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா? அது என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடல்ல இருந்து போகுது, அரபிக் ஓசன்ல இருந்து போகுது. அப்படின்னா அது அதிகமான வாட்டர் எடுத்துட்டு போயிட்டு அதிகமான நம்மளுக்கு ரெயின்ஃபாலை கொடுத்துருச்சு. ஆனா திரும்ப வர காத்து இருக்கு இல்லையா? அந்த காத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பாகிஸ்தான்ல வருது, டெல்லியில வருது, நார்த் ஈஸ்ட் வழியா வருது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க எங்கேயுமே ஓஷன் கிடையாது, கடல் கிடையாது. அப்புறம் நம்ம வரக்கூடிய காத்து வந்து ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுது? ஒடிசா தாண்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கடலை பார்க்குது. ஓகேவா? அப்புறம் கடல்ல ஃபுல்லா வந்து எனக்கு தண்ணி குடிக்குது. ஓகே, மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுது. அப்படின்னு வச்சுன்னா ஒடிசா, ஓகேவா? அடுத்து நம்மளுடைய ஆந்திரா, ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஹெவி ரெயின்ஃபால் தரும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வீசக்கூடிய காற்று என்ன பண்ணுது? அதை பொறுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் ரெயின்ஃபால் மாறுது சவுத் ஈஸ்ட் மூலமா. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல ரெயின்ஃபால் கிடைக்குது. அப்போ வீசக்கூடிய காற்றை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது? ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து டெம்பரேச்சர் மாறுது. யோசிச்சு பாருங்க, 2 நாளாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பட் 2 நாளாக வரக்கூடிய அந்த மவுண்டன் மழைப்பொழிவுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு நினச்சா ஓரளவு கூலிங் கிடைச்சது. அப்படின்னு அந்த மழைப்பொழிவு டெம்பரேச்சர் மாறுற காரணம் இந்த மாதிரி காற்று, புயல், சைக்ளோன் எல்லாமே. ஓகேவா?
அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பை பொறுத்து, ஓகேவா, அந்த எந்த ஆங்கிளில் விழுகிறத பொறுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நமக்கு டெம்பரேச்சர் மாறும். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இருப்பிடம், ஷெல்டர், ஓகேவா. ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சென்னை இருக்குன்னு வச்சுங்களேன், சென்னை இருக்கு, அது நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராகவும் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் கூலிங்காகவும் இருக்காது. டெல்லியை கம்பேர் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, சென்னை ஹீட்டு தான். சென்னை வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கூலிங்காக இருக்கும். பட் டெல்லியை கம்பேர் பண்ணும்போது சென்னை அப்படிங்கிறது வந்து நார்மல் ஹீட்டு, நார்மல் டெம்பரேச்சர் தான். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, டெல்லி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா வந்து சென்டர்ல இருக்கு, லேண்ட் லாக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தால் சூழப்பட்ட பகுதியாக இருக்கு. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஸோ மும்பை இருக்கு, ஓகேவா, அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை இருக்கு, சென்னை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வந்து ஹீட்டும் இருக்காது, அதிகமான டெம்பரேச்சரும், அதிகமான கூலிங்கும் இருக்காது. ஓகே, நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் கூலிங்காக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ லேண்ட்லேருந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து காற்று கடலை நோக்கி போகுது, அதே போல் கடல்லேருந்து காற்று பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் நோக்கி வரும். ஓகேவா, அப்படின்னு லேண்டு பிரீஸ், சீ பிரீஸ் நடக்கும். ஓகேவா, கடல் காற்றும் நிலக்காற்றும் நடக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய லொக்காலிட்டியை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, இது மாறுது. ஓகேவா, ஸோ கடலை ஒட்டி தான் நமக்கு இப்படி இருக்கு. கேரளா ஃபுல்லாக பாருங்க, கடலை ஒட்டி தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கு. காரணம் வந்து அதிகமான காற்று உள்ள வருது, அதிகமான காற்று கடலுக்கு போகுது. அப்படின்னா கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிற பொறுத்தும் நமக்கு டெம்பரேச்சர் வரும். ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன், தாவரங்கள். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் காட்டில் பாருங்க, ஸோ எப்பயுமே சிலு சிலு சிலுன்னு இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பாருங்க, சிலு சிலுன்னு இருக்கும். ஓகேவா, கேரளா பாருங்க சிலு சிலுன்னு இருக்கும். காரணம் என்ன, அங்கே வந்து அதிகமான தாவரங்கள் இருக்கு. ஓகேவா, அப்போ அதிகமான தாவரங்கள் தான் கண்டிப்பாக அப்படி இருக்கும், அங்கே டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வேரி ஆகுது. அதே போல் இருக்கிற தாவரத்தை பொறுத்தும் வேரி ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சாயில் டைப்பை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அதிகமான ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா, மற்ற சாயிலில் வந்து அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது. ஓகே, அப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த சாயில் டைப்பை பொறுத்து நமக்கு என்னன்னா டெம்பரேச்சர் மாறும். தனியாகவே படிப்போம், சாயிலை பற்றி தனி டாப்பிக்கே இருக்கு. ஓகேங்களா, அப்போ சாயில் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சரும் அப்சர்வ் பண்ணுது, அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம எந்த கிராப்லாம் சரி சாயிலை பற்றி தனி டாப்பிக்காக படிப்போம். இப்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே தேவைப்படுச்சுங்க, டிஸ்டன்ஸ் அந்த சீன் இருக்கு இல்லையா, அப்புறம் சொல்கிறாங்க கடல் காற்று வீசுது, நிலக்காற்று வீசுன்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, அதை பற்றி தெளிவாக பார்த்து படிச்சு ஒரு தடவை. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் இது வந்து லேண்ட்னு வச்சுங்களேன், இது வந்து லேண்டு. ஓகேவா, இது லேண்டு, இது பார்த்தீங்கன்னா ஓஷன், இது வந்து நீர். ஓகேவா, அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா பகல், ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்க பகலில். ஓகேவா, கையில் என்ன பண்ணுறீங்க, 2 பவுல் எடுத்துக்கிறீங்க, 2 கிண்ணம் எடுத்துக்கிறீங்க. ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்கன்னா வந்து மணல் சாண்ட் வச்சுருக்கீங்க. ஓகேவா, ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வாட்டர் வச்சுருக்கீங்க. ஒரு கிணத்துல வந்து சாண்டு, ஒரு கிணத்துல வாட்டர் வச்சுருக்கீங்க. ஓகேவா, அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே கொண்டு மொட்டை மாடியில் வைக்கிறீங்க. எப்போ வைக்கிறீங்க, மதியம் 2 மணிக்கு 1 மணிக்கு வைக்கிறீங்க. ஓகேவா, அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஒன்றில் சாண்டு, ஒன்றில் வாட்டர் இருக்குது. இதில் ரெண்டில் எது ஹீட் சீக்கிரம் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சாண்ட், மணல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஓகேவா, மணல் சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து லேண்டு சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். கடற்கரையிலே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மதியம் வந்து உச்சி வெயில போனீங்கன்னா அந்த கடற்கரையில் பீச்சில் கால் வைக்க முடியாது, பிகாஸ் அவ்வளோ ஹீட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ லேண்ட் என்ன ஆகுது, பகல் டைமில் வந்து ஹீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ சன் இருக்கு இல்லையா, சன் இருந்தால் பகல். ஓகேவா, அப்போ சன் இருக்கிறப்ப என்னாச்சு, லேண்டு வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஓகேவா, அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 2 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறீங்க. ஓகேவா, மதியம் 2 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ உங்களை சுற்றி காற்றே இருக்காது, பயங்கர அனல் அடிக்கும், ஹீட்டாக இருக்கும். காரணம் என்ன, வெப்பம் இருக்குங்கிறப்ப காற்று அங்கே இருக்காது. ஏன்னா எல்லா காற்றும் எவாப்ரேட்டே மேலே போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அதான் உங்களுக்கு வந்து காற்று வீசலை, என்ன பண்ணுறோம், கையில் வந்து வீசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, அப்போ சரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்காது, காற்று இருக்காது, ஏர் இருக்காது. ஓகேவா, அப்போ ஏர்ல என்ன அர்த்தம், அங்கே ஒரு ப்ரெஷர் கம்மியாக இருக்கு அர்த்தம். ஏர்னா ப்ரெஷர் தான். ஓகேவா, அப்போ ஏர்ல என்ன அர்த்தம், ஏர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாச்சு. ஏர் இல்லாதனால அங்கே ஒரு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக காற்றோட ஒரு அல்டிமேட் கெப்பாசிட்டி என்னன்னா, ஒரு தியரி என்னன்னா, காற்று எப்போ என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும், அதிக அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி வீசும். அப்போ யோசிச்சு பாருங்க, லேண்டில் நமக்கு என்னாச்சு, லேண்டில் வந்து காற்று கம்மியாக இருக்கு. ஓகேவா, இது தெரிஞ்சுங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா 2 பேரை காமிக்கிறேன் நான் உங்ககிட்ட. ஓகேவா, ஒருத்தனை காமிச்சு இவன் ரொம்ப பாவம்ப்பா ஏழைன்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை வந்து ஏழைன்னு சொல்கிறேன், அப்போ இன்னொருத்தன் யாரு, ஜஸ்ட் அவன் பணக்காரன் தான் மீனிங். 2 பேரில் ஒருத்தனை ஏழைன்னு சொல்கிறேன், இன்னொருத்தன் பணக்காரன்னு மீனிங்.
2 பேரை காமிச்சு சொல்றேன், இவன் படிக்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு சொல்றேன். அப்ப இன்னொருத்தன் யாரு, மேபி படிக்கிறவனா இருக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க ஏர் கம்மியா இருக்கு, லேண்ட்ல ஏர் கம்மியா இருக்கு, ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓஷன்ல ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ்லி லேண்டை கம்பேர் பண்ணும்போது ஓஷன் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம், ஸோ காத்து என்ன ஆகணும், ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிக ப்ரெஷர்ல இருந்து லோவர் ப்ரெஷர் நோக்கி வீசணும். காத்து என்ன ஆகுது, அதிக ப்ரெஷர்ல இருந்து லோவர் ப்ரெஷர் நோக்கி வீசும், அதிக அழுத்தத்துல இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி வீசும். அப்படின்னா அது காத்து கடல்ல இருந்து லேண்ட் நோக்கி வீசுது. ஓகேவா? அது பேர் சொல்றோம் சி பிரீஸ். தான் வந்து சி பிரீஸ், அதை பார்த்தீங்கன்னா வந்து கடல் காற்றுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப என்ன விஷயம், அதை ரீகால் பண்ண பார்க்கலாம். ஸோ வந்து சன் இருக்கு. ஓகேவா? சன் இருக்கு. அப்ப லேண்ட்ல வந்து அதிக ஹீட் இருக்கு. அப்ப அதிக ஹீட்னு அர்த்தம் அங்க வந்து காத்து இல்ல, ப்ரெஷர் கம்மியான்னு அர்த்தம். ஓகே, அப்ப லேண்ட்ல காத்து கம்மிங்கிறப்ப ப்ரெஷர் கம்மிங்கிறப்ப என்ன ஆச்சு, கடல்ல ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம். அப்ப அந்த காத்து என்ன ஆகுது, கடல்ல இருந்து என்ன நம்முடைய லேண்டுக்கு வீச ஆரம்பிக்குது. ஓகேவா? அது பேர் வந்து சி பிரீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கடல் காற்றுன்னு சொல்றோம். எப்போ நடக்குது, பகல்ல நடக்குது. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க சிம்பிளா, சி பிரீஸ் எப்போ நடக்கும், பகல்ல நடக்கும். அவ்வளோதான் விஷயம். ஏன் நடக்குது, பிகாஸ் லேண்ட் அதிக ஹீட்டா இருக்கு, கடல் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ப்ரெஷரோட இருக்கு. ஓகேவா? லேண்ட்ல ஹீட் அதிகம், ஸோ இங்க ஏர் கம்மி, அதில் பார்த்தீங்கன்னா வந்து கடல்ல ஹீட் கம்மி, அப்போ இங்க ஏர் ப்ரெஷர் அதிகம், அப்புறம் வந்து கடல்ல இருந்து காத்து லேண்டை நோக்கி வீசுது. இது ஒரு டைப். அடுத்து வந்து அப்படியே என்ன ஆகும், நைட் டைம் வருது. ஓகேவா? நைட் டைம் வந்துருது. அப்போ நைட் டைம்ங்கிறப்ப நிலா வந்துருச்சு. ஓகேவா? நிலா வந்துச்சு, மீன்ஸ் கூலிங் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஷன் இருக்கு. ஒன்று லேண்டு, இன்னொன்று ஓஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேண்ட் இருக்குல்லையா, சீக்கிரம் கூலிங் ஆயிடும். இந்த ஆக்சுவலாக இந்த லேண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஞாபகம் வச்சுங்க. லேண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நிலம் வந்து பூமி வந்து அம்மா ஞாபகம் வச்சுங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அடிச்சிருவாங்க, அதே போல திடீர்னு கொஞ்சுவாங்க. ஓகேவா? அப்போ அம்மாவோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கோபப்பட்டு அடிக்கிறாங்க. பட் அதே நம்ம திடீர்னு மனசு மாதிரி என் பையனை அடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டு கொஞ்சுவாங்க. அப்போ அதே மாதிரி அது லேண்டு. லேண்ட் என்ன பண்ணுது, சீக்கிரமா ஹீட்டும் ஆயிரும், சீக்கிரமா கூலிங் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் விஷயம் நிலா வந்துருச்சுங்கிறப்ப நைட் டைம்ங்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா லேண்ட்னா அது சீக்கிரமா கூலாக ஆரம்பிச்சிருது. லேண்ட் என்னாச்சு, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்படி வச்சு பாருங்க, டெம்பரேச்சர் கம்மிங்கிறப்ப காத்து நிறைய இருக்கும். அப்போ ஓகேவா, டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம் அங்க வந்து ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம். டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம், ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, லேண்ட்ல ப்ரெஷர் அதிகங்கிறப்பன்னு அர்த்தம், அங்க கடல்ல வந்து ப்ரெஷர் கம்மின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லேண்ட்ல ப்ரெஷர் அதிகம், கடல்ல ப்ரெஷர் கம்மி. அப்போ அந்த காத்து என்ன ஆகணும், லேண்டில் இருந்து கடல் நோக்கி வீசணும். ஓகேவா? இது பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் பிரீஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இது பேரு நிலக்காட்டுங்கிறாங்க. ஓகே, பிகாஸ் டியூரிங் நைட் டைம் ரீகால் பண்ணிட்டே வாங்க. நைட் ஆச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. டியூரிங் நைட் டைம், ஓகேவா, அப்படின்னாச்சு லேண்ட்ல வந்து டெம்பரேச்சர் குறைவா இருக்கு. டெம்பரேச்சர் கம்மியான அர்த்தம் இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ லேண்ட்ல ப்ரெஷர் அதிகம்னு அர்த்தம், கடல்ல ப்ரெஷர் கம்மின்னு அர்த்தம். ஆஸ் பதெல்லாம் என்ன ஆகணும், லேண்டில் இருந்து காத்து வந்து என்ன ஆகணும், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லேண்டில் இருந்து என்ன ஆகும், ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து கடல் நோக்கி போகணும். அப்போ இது பேர் என்னது, லேண்ட் பிரீஸ். ஓகே, இது பேர் பார்த்தீங்கன்னா நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இது பேர் லேண்ட் பிரீஸ், நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கு, என்ன நம்ம யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இருக்காங்க, ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க மீன் பிடிக்க யூஸ் பண்ணுவாங்க இதை. ஓகேவா? யோசிச்சு பாருங்க, ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து நைட் டைம் தான் படகு போட்டுவாங்க. நைட் டைம் நைட் டைம் தான் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போவாங்க. நைட் டைம் தான் கடலுக்கு போவாங்க. ஏன்னா லேண்ட் என்ன ஆகுது, லேண்ட்ல இருந்து காற்று கடலுக்கு வீசுது. அப்புறம் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, எவ்வளோ கப்பல் வச்சு எவ்வளோ டெக்னாலஜி மிஷின் வந்துருச்சு. ஓகேங்களா? பட் ஒரு காலத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாய்மர கப்பல் தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து காற்று வீசுறது திசை நோக்கி தான் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ நைட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா லேண்ட்ல இருந்து என்னாச்சு, காற்று வந்து கடல் நோக்கி போகுது. அப்புறம் பண்ணுறாங்க, அந்த திசையிலே மக்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு கடலுக்கு போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக கடலுக்கு போயிடுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கடலில் வந்து அந்த ப்ரெஷர் இருக்க காற்று வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. அப்போ கடலில் போய் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு, ஓகேவா, பகலில் திரும்பி வருவாங்க. ஏன் காரணம், பிகாஸ் பகலில் பார்த்தீங்கன்னா வந்து கடல் காற்று என்ன ஆகுது, கடல்ல இருந்து லேண்டுக்கு வருது. அப்போ படகு ஓட்டுற ஈஸியாக இருக்கும். அப்புறம் பண்ணுறாங்க பகல்லாம் அவங்க திரும்ப வருவாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, நைட் டைம் மீன் பிடிக்க போகிறாங்க, பிகாஸ் அங்கே லேண்டு பிரீஸ் வீசுது. பகல் திரும்ப வராங்க, ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா கடல் காற்று வீசுது. அப்போ யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன சயின்டிஃபிக் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா விஷயமும் மாறுது. டெம்பரேச்சர் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டல் ரீஜன் பூமத்திய நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிகமான வெப்பம், அதிகமான மழைப்பொழிவு, அதனால அங்கே வந்து
4 மணிக்கு ரெகுலராக மழை வருது, அது பேர் பார்த்தீங்கன்னா 4 o'clock ரெயின்ஃபால். அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பசுமை மர காடு இருக்குது. அதே போல் வந்து தட் மீன்ஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுன்னு பார்க்குறோம். அதே துருவ பகுதி போலார் ரீஜன் 90 டிகிரி நார்த் சவுத் பார்த்தோம் இல்லையா, அது 90 டிகிரி நார்த் சவுத் எப்படி இருக்கு, அங்கே வந்து டெம்பரேச்சரே படல. அப்புறம் அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது, போலார் ரீஜனாக இருக்குது, துருவ பகுதியாக இருக்குது. அப்போ அந்த படக்கூடிய டெம்பரேச்சர் பொறுத்து தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து டெசர்ட்டா இல்லை போலார் ரீஜனாக நமக்கு வந்து முடிவாகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட், எந்த ஆங்கிளில் அது லொக்கேட் ஆயிருக்கு, 30 டிகிரிலிருந்து 30 டிகிரியா, 90 டிகிரி நார்த் சவுத்தா, இதை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாறுது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்சரேகை லேட்டிடியூட் சொல்கிறோம். அடுத்து உயரம் எப்படி சொல்கிறோம், கோயம்புத்தூர் வந்து சமதளத்தில் இருக்குது, பிளைனாக இருக்குது, அப்போ ஹீட் அதிகமாக இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறோம், மேட்டுப்பாளையம் போகிறோம், ஹீட் வந்து குறையுது. ஊட்டிக்கு போகிறோம், ஹீட் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. காரணம் என்ன, உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது. தட் மீன்ஸ் இஃப் த டெம்பரேச்சர், இஃப் த altitude increases, if the altitude means if the height increases temperature decreases. எப்படி குறையுது, 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர் குறையுது. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட், வெப்ப வீழ்ச்சியும் படித்தோம். ஓகே, அப்போ உயரத்தை பொறுத்து மாறுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாயிலை பொறுத்து மாறும். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் லேண்டை பொறுத்து மாறுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வீசக்கூடிய காற்று, ஓகேவா, அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா வந்து கடிகார திசையா கடிகார எதிர் திசையா, கடலில் வீசக்கூடிய காற்றோட ஆங்கிளை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா வந்து மாறும். தட் மீன்ஸ் ஓஷன் கரண்டை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறுது. அடுத்து வீசக்கூடிய காற்று, அப்போதான் மொத்தம் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் படிச்சோம் இல்லையா, அப்போ அதை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெம்பரேச்சர் மாறுது. ஓகேவா, அடுத்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, பிளைனில் உட்காந்துருக்கா, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஹில்லி ரீஜனில் இந்த ஆங்கிளை பொறுத்து, சரிவு ஸ்லோப்பை பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயம் வந்து டெம்பரேச்சர் மாறுது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க. சென்னை, கேரளா, மும்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நியர்பையாக இருக்கு, சீசோர் நியராக இருக்கு. அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதே டெல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கு, பேப்பர்லேயே போட்டிருப்பாங்க, படிச்சா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, டெல்லியில் அதிக பனிப்பொழிவு, டெல்லியில் அதிக மழை பொழிவு, ஸ்கூலில் லீவ் விடாமல் சொல்லுவாங்க. காரணம் என்ன, ஸோ அங்கே வந்து கடல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்போ என்னாச்சு, அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு புது காற்று உள்ள வராது, பழைய காற்று வெளியே போகிற வந்து அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து நமக்கு டெம்பரேச்சர் மாறுது. ஓகேவா, சாயிலை பொறுத்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் கண்டிப்பாக மாறும். ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த டெம்பரேச்சர்லாம் மாறும்னு சொல்கிறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டெம்பரேச்சர்லாம் பொறுத்து ஸ்டடி பண்ணுறதுக்கு சில விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில விதமான தியரி இருக்குது. தெரிஞ்சுக்க என்ன விஷயம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஏரியாவில் இன்கேஸ் வச்சு பாருங்களேன், இப்போ 2 ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மும்பைலையும், ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா. இன்கேஸ் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா பக்கம் எப்படி இருக்குன்னா 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. எல்லா பக்கம் எப்படி இருக்கு, இன்கேஸ் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரியா இருக்கு. ஓகேவா, அப்புறம் விஷயம், வெவ்வேறு இடங்கள்ல சேம் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரே மாதிரி வெப்பநிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐசோதெர்ம்னு சொல்லுவாங்க. ஐசோதெர்ம், ஐசோ அப்படின்னாலே வந்து யூனிஃபார்ம் அர்த்தம், ஒரே மாதிரி. ஓகே, ஐசோனாலே வந்து யூனிஃபார்ம், ஒரே மாதிரி. தெர்ம்னா வந்து டெம்பரேச்சர். ஓகேவா, ஐசோ தெர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா THERM, தெர்ம். ஓகேவா, அப்போ ஐசோ தெர்ம்ங்கிறனா ஐசோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, தெர்ம் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், வெவ்வேறு இடங்கள்ல ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். அதில் மட்டும் நம்ம ஒரு ரஃப்பான இமேஜினரி கோடை வச்சு போடுறோம், ஒரு இமேஜினரி கோடு போடுறோம். ஓகேவா, அப்போ அது பேர் தான் வந்து ஐசோ தெர்ம்னு சொல்லுவாங்க. தமிழில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம வெப்ப கொடுப்பாங்க. ஓகேவா, வெவ்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய ஒரே அளவான டெம்பரேச்சர் மட்டும் நம்ம கோடு போட்ட மாதிரி கற்பனையாக கோடு போடுறோம். ஓகேவா, அது பேர் வந்து சம வெப்ப கோடு, இங்கிலீஷில் பேர் ஐசோதெர்ம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஐசோஹெல்னு ஒன்று இருக்கு. ஐசோஹெல். ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் நோக்கி சில கிராப்ஸ் வரும், அதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், சூரியனை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அதாவது பேர் சூரியன் வச்சிருக்காங்க. ஓகேவா, காலையில் எப்படி இருக்கும், கிழக்கு திசையில் இருக்கும். ஓகே, கிழக்கு திசையை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சன்னோட டெம்பரேச்சர் பொறுத்து என்ன அப்படியே வந்து வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். ஈவினிங் வந்து மேகத்தை மேற்கு பக்கம் போக ஆரம்பிச்சிடும். சன்னோட சூரியகாந்தி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகும், அப்படியே மாறிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் கிழக்குல இருந்து உச்சிக்கு போகும், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு நோக்கி போயிடும். அப்போ சூரியன் நோக்கி அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னு அது பேர் வந்து ஹீலியோ ட்ராப்பும்பாங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூரியனோட ஈர்க்கப்படக்கூடிய தாவரங்கள். அதே போல இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஹெல் அப்படின்னா ஹீலியோ தான். ஹெல் அப்படின்னா ஹீலியோ. ஓகேவா, சூரியன் இருக்கு இல்லையா, அதான் வந்து சொல்லலாம்
ஹெல் அப்படிம்பாங்க, பிகாஸ் அது ஹீலியம் இருக்கு. ஓகேவா? அப்ப ஐசோதேர்ம் அப்படின்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சர். அப்ப ஐசோ ஹெல் அப்படின்னா சன்னோடைய அந்த வெளிச்சம். ஓகேவா? அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்க்குறது. சேம் லெவல் ஆஃப் வெளிச்சம், சேம் லெவல் ஆஃப் அந்த லைட் இருக்கு இல்லையா, சன் லைட். நல்லா வச்சு பாருங்க. டெம்பரேச்சர் அப்படின்னா உங்க டைரக்டா உடம்புல பட்டு ஹீட் ஃபீல் பண்றீங்கன்னா அது டெம்பரேச்சர், வெப்பம். நீங்க ரூம்குள்ள உட்காந்துருந்தாலுமே வெளிச்சம் தெரியல, அது வெளிச்சம். சன்லயே வந்து நமக்கு வெப்பம் கிடைக்குது, வெளிச்சம் கிடைக்குது. ஓகேவா? சன்னோட வெளிச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ரூம்ல உட்காந்து என்ன ஆகுது, ரூம்ல உட்காந்துருந்தாலும் உங்க ரூம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு இல்லையா, அந்த ஒரு லைட் தான் வந்து வெளிச்சம். லைட், சன் லைட் அது பேரு. ஓகேவா? சன் டெம்பரேச்சர் நடத்தினா நீங்க மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்போது மொட்டை ஃபுல்லா பத்தி எரியுது இல்லையா, பிகாஸ் நீங்க அந்த வெப்பத்தை ஃபேஸ் பண்றீங்க, அது வெப்பம். ஓகேவா? அப்ப அந்த வெப்பம் ஒரே மாதிரி இருந்தா அது பேர் வந்து ஐசோதேர்ம். அந்த வெளிச்சம் ஒரே மாதிரி தான் அது பேர் வந்து ஐசோ ஹெல். ஓகே, ஐசோங்கிறது சேம் தான். ஓகேவா? அப்போ ஹெல்னா வந்து வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்கும், சேம் லெவல் ஆஃப் சன்லைட். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐசோ ஹெல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னா வந்து. ஸோ ஐசோ பார். ஐசோ பார்னா நம்ம டெம்பரேச்சர் இது. ஐசோ பார்னா ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் வந்து பார்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐசோ பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ பார் பிஏஆர். ஓகே, ஐசோ பார்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் லெவல் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும், ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? மும்பையில் என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரளாவில் இருக்கும், அதே ப்ரெஷர் தான் சென்னையில் இருக்கும். ஓகே, அப்போ வந்து காற்றுல இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஒரே மாதிரி தான் இருக்கிறது வந்து ஐசோ பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காற்றழுத்த கோடு, சம வெப்பநிலை, சம காற்றழுத்த கோடு சொல்லுவாங்க. இது வந்து சேம் ப்ரெஷராக இருந்தால். ஓகேவா? அடுத்து இன்கேஸ் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு, அது பேர் பார்த்தீங்கன்னா ஐசோ ஹைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐசோ ஹைட்ஸ். ஹைட்ஸ்னா வந்து HYTES. ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஐசோதேர்ம் அப்படின்னா சேம் லெவல் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? ஐசோ ஹெல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னன்னா சேம் லெவல் ஆஃப் லைட், அதாவது பார்த்தீங்கன்னா சமமான வெப்பமான வெளிச்சம். ஓகேவா? ஐசோ ஹைட் பார்த்தீங்கன்னா சம அளவுக்கான அந்த ரெயின்ஃபால். ஓகேவா? ஐசோ பார் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் ஆஃப் உங்களுக்கு காற்றழுத்தம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வெப்பநிலை பற்றி தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள், டெம்பரேச்சர் தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷரை பற்றி தனியாக படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் பற்றி படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமிடிட்டி, ஈரப்பத்தை பற்றி படிக்க வேண்டியது இருக்குது. வீச்சோட காற்றை பற்றி படிக்க வேண்டியது. ஓகேவா? ஒவ்வொரு ஆங்கிலும் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இப்போ கிளாஸை ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கலாம். என்ன விஷயம்னா நம்ம இப்போ பார்த்த டாபிக் வந்து கிளைமேட் அண்ட் வெதரை பற்றி பார்க்குறோம். ஸோ வெதர் அப்படின்னா வானிலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ ஒரு வாரத்திலையோ ஒரு மாசத்துலையோ ஷார்ட் பீரியட், ஷார்ட் பீரியட் இருக்கு இல்லையா, ஷார்ட் பீரியட் சேஞ்சஸ் பேர் தான் வந்து வெதர்னு சொல்றாங்க. அதை பத்தி படிக்கிற பேர் தான் வந்து மீட்டராலஜி. ஓகே, அப்போ கிளைமேட்னு அர்த்தம் ஓவர் இயர்ஸ் 30 to 35 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிளைமேட் சொல்லுவாங்க. அதை பத்தி படிக்கிற பேர் கிளைமேட்டாலஜி. ஓகேவா? அப்புறம் என்ன, இந்த கிளைமேட் வெதர்லாம் எப்படி மாறுதுன்னா டெம்பரேச்சர் பொறுத்து மாறுது. ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஹியூமிடிட்டியை பொறுத்து மாறுது, ரெயின்ஃபாலை பொறுத்து மாறுது, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லொக்காலிட்டியை பொறுத்து மாறுது, ப்ரெஷரை பொறுத்து மாறுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது டெம்பரேச்சர் எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெயின்ஃபாலை பற்றி பார்க்கும்போது நமக்கு என்னாச்சுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் வெஸ்ட் மான்சூனும் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். ஜஸ்ட் பேசிக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து அந்த எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபார்ம் ஆகுது, எப்படி நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபார்ம் ஆகுது, அதனால எந்தெந்த ரீஜன் ரெயின்ஃபால் கிடைக்குது, அதனால என்னென்ன கிராப்ஸ் போடுறோம், அந்த மாதிரி தெளிவாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் தெளிவாக படிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு மொபைல் ஆப்லையும் கொடுத்துறோம், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு. ஸோ இந்த பிபிடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்களா? ஃபைன். ஓகேவா?